நேற்று சட்டமன்றத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. 144 இடங்களில் ஆதரவு பெற்று தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டி தன்னுடைய அரசு தொடர்ந்து செயல்படுறதுக்கான நல்ல ஒரு முன்னுரிமையை பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லணும். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நிறைய கேள்விகள், நிறைய விவாதங்களானது எழுந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகைக்கான எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரைக்கும் வெளியிடாமல் இருக்கிறது பெண்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது குறித்து அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ.1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரக்கூடிய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு ஒரு உரிய கால அவகாசம் தேவைப்படுது. மே மாதம் 2026 வருடத்திற்கான ரூ.1000 மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு விஜய் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காரு. ஸோ உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான தமிழ் புதவன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களில் பயின்று வரக்கூடிய பயனாளிகளுக்கு நேற்று தலா ரூபாய் 1000 வரவு வைத்து விஜய் அரசு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாரு. இந்த பணம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 7ஆம் தேதியே வரவு வைக்கப்படும். இன்னைக்கு இந்த நிலையில் தற்போது 5 நாள் கழித்து நேத்திக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார் இல்லையா, அப்போதாங்க அந்த இடத்துல நிறைய விவாதமானது நடந்திருக்கு. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் விஜய் அரசு சரமாரியாக விமர்சித்திருக்காரு. அவர் பேசினப்போ திமுகவினுடைய திட்டங்களில் அரசியல் செய்ய வேண்டாம், இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகைக்காக மகளிர் காத்துட்ருக்காங்க, கடந்த 7ஆம் தேதியே வர வைக்கப்பட வேண்டிய புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்திற்கான தொகைகள் இன்னுமே போகலை. முக்கியமாக அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் வேறு திறக்க போகுது. ஸோ பள்ளிகள் திறந்த உடனே காலை உணவு திட்டத்திற்காக மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையானது உள்ளது. இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் பதிலளித்திருந்தார். முந்தைய திமுக அரசில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்கள் நம்முடைய ஆட்சியிலும் தொடரும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். எப்போதுமே மாதமான 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் நாளைக்கு அந்த தொகை வரவு வைக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பானது எழுந்திருக்குங்க. ஸோ இது குறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதனால் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 திட்டம் மறுசீரமைப்பு செய்து விரைவில் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உரிமை தொகையால் 1.31 கோடி மகளிர் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் திமுக அரசால் தொடங்கப்பட்டது. இது படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ரேஷன் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் இது விண்ணப்பிக்க முடியும். 21 வயது பூர்த்தி செய்திருக்கணும். அதே போல் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்கு மொத்தமாக 5 ஏக்கருக்கு குறைவாக தான் நஞ்ச நிலம் இருக்கணும். இல்லைனா 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டு மின் பயன்பாடு 3600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் வச்சு தான் மகளிருடைய உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் பெறப்பட்டு வந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தற்போது ஆட்சி அமைத்திருக்காரு. ஸோ இந்த உரிமை தொகையானது ஏறுமா இல்லையா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் மறுசீரனை பண்ணி 2500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான கால அவகாசங்களும் கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் பொறுமையாக அவருக்கான அவகாசங்களை கொடுக்கணும். அப்போ தான் அவராலையும் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். இப்போதைக்கு கலைஞருடைய உரிமை தொகை திட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக மகளிருக்கான உரிமை தொகை ஏறும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அடுத்த ஒரு சில வாரத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி மெட்ரோ பாதை திட்டத்தை திறந்து வைக்க இருக்கிறாருங்க. ஸோ சென்னையினுடைய அடையாளத்தையும் சரக்கு போக்குவரத்தையும் வேகப்படுத்தக்கூடிய மெகா திட்டமானது 2027 திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பானது இப்போ உருவாகி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கி சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை துறைமுகத்தையும் மதுரவாயிலோடு இணைக்கக்கூடிய 20.9 கிலோமீட்டர் நீளம் உள்ள உயர்மட்ட சாலை திட்டம் முழு வேகத்தில் நடைபெற்றிருக்குங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதிகாரப்பூர்வம் தெரிவிச்சிருக்கு. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா சென்னை துறைமுகத்தில் இருந்து நகரத்துக்கு வெளியே வரக்கூடிய சரக்கு போக்குவரத்தினுடைய நேரம் 60 to 70% குறையும். அதே மாதிரி சென்னை நகரத்துக்குள்ளான போக்குவரத்து நெரிசலும் பாதியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சென்னை துறைமுகத்தை மதுரவாயிலோடு இணைக்கக்கூடிய இந்த திட்டத்தை இரட்டை அடுக்கு அமைப்பாக மாற்றி ரூ.3500 கோடிக்கு மேலே செலவில் செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த திட்டம் சரக்கு போக்குவரத்தையும் நகரத்தையும் ரொம்பவே சிறப்பாக இணைக்கக்கூடிய வகையில் இருக்குது.
ஸோ நகர போக்குவரத்தையும் தனித்தனியாக பிரித்து போக்குவரத்து நெரிசலை வந்து பெரிய அளவில் வந்து குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இரட்டை அடுக்கு விளிம்பினுடைய சிறப்பு அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது நடக்க போகுது. இந்த ரேம்புகள் அமைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள்கிட்ட அன்றாட போக்குவரத்து ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வர்த்தகத்தை வலுப்படுத்தும் மற்றும் துறைமுகத்தினுடைய செயல்திறனை பெரிதும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சென்னை துறைமுகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாபெரும் திட்டம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து நிறைவடையும் அப்படின்னும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் தான் வந்து துவங்கி வைக்க போகிறாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே நிறைய நலத்திட்டங்களை வந்து செய்தார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து டாஸ்மாக் கடைகளை அகற்றணும் அப்படின்னு தற்போது அவர் செய்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 717 கடைகளை வந்து இவர் வந்து மூடுறதுக்காக உத்தரவிட்டிருக்காரு. அதாவது கோவில்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க்கையும் வந்து மூடுறதுக்கான உத்தரவுகளை வந்து பிறப்பித்திருந்தார். இந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லணும். ஸோ ஆட்சி அமைத்த உடனே இது மாதிரி அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தி தன்னுடைய வலுவான ஆட்சிக்கு நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இருந்த போதுமே கூட டாஸ்மாகில் வாங்கக்கூடிய மதுபானங்களுடைய விற்பனை விலை எம்ஆர்பியை விட 10 ரூபாய் கூடுதலாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சியில் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி எல்லாத்துலேயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ யார் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஸோ மது பிரியர்கள்ட்ட இடையே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருத்தமானது இருக்குது. ஸோ என்னதான் வந்து எல்லா விஷயங்களும் செயல்படுத்தினாலுமே கூட இந்த விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியல அப்படின்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவினுடைய விலை எம்ஆர்பியை விட 10 ரூபாய் கூடுதலாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ மது பிரியர்கள் முக்கியமாக இதில் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ யார் வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்றத எல்லாரும் வந்து புரிஞ்சுட்டாங்க. ஸோ 717 கடைகளை மூடுறதுக்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாலுமே கூட இந்த செயல்பாட்டை அவரால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுருக்கு. ஸோ இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மக்களுடைய நலனுக்காக மட்டுமே இந்த டாஸ்மாகோ அல்லது மதுபானங்களையோ அல்லது போதைப் பொருட்களையோ வந்து தடை செய்யணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் அவர் இறங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விலை ஏற்றம் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா கொண்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மக்களுடைய நலனுக்காக மட்டுமே வந்து இது மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்த இருக்குது. அதில் தமிழ்நாட்டு மக்களால் எல்லாராலையும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தாங்க. ஸோ முதலமைச்சராக பதவியேற்ற உடனே செய்த இந்த செயல் எல்லார் மனசுலையும் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த செயல்பாட்டுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போல நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 15 யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.